வணக்கம். நீங்கள் என்னுடைய பஸ் நகரில் உள்ள கஸ்டம்ஸ் காலனியில் 17 நம்பர் வீட்டில் மொட்டை மாடியில் இருக்கேன். இது நான் அருமையாக ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருக்கேன். அதை காமிக்கிறதுக்கு எனக்கு நிறைய சந்தோஷம். கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் இது சாலட் குக்கும்பர்னு சொல்லும். இது சமையல்கல்ல அப்படியே சாப்பிட்றோம். இது ஒரு 45 days 45 நாளில் இது காய் கொடுக்கும். இது விதை போட்டோம்னா இதெல்லாம் சோயில்லெஸ் ஃபார்மிங் தான். ட்ரஃபில் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ கடையில் ஒரு கிலோ 50 ரூபா 60 ரூபா அது விலை இருக்குது. நமக்கு சாப்பிட முடியலன்னா இது சேல் பண்ணலாம். இயற்கை முறையில் கடையில் கொடுத்தோன்னா அவர் வாங்கும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் எல்லோரும் வந்து வாங்கும். இது பீர்க்கங்காய் இதெல்லாம் 45 days 40 days எல்லாத்துக்கும் காய் வரும். 40 days 45 days எல்லாத்துக்கும் காய் வரும். இது கத்திரிக்காய் இருக்குதுங்க. கத்திரிக்காய் இதில் கத்திரிக்காய் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் 40 days பூ வரும். 45 days 50 days நமக்கு காய் எடுக்கலாம். இதெல்லாம் இது சுரைக்காய், பாட்டில் கார்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பாட்டில் கார்டு சுரைக்காய். இது பிபி இது பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு. இதோட ஜூஸ் எடுத்துகிட்டு சும்மா மிக்சியில் அடிச்சுட்டு இதை இது மிளகா பொடியும் சால்ட்டும் போட்டுருந்தா இது நல்ல ட்ரிங்காக இருக்கும். அது டெய்லி சாப்பிட்டு தான் பிபி கம்மியாகிடும். வெண்டை வச்சுருக்கேன். நாற்று எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மக்களுக்கெல்லாம் வேணும்னா அதுக்கு சின்ன ஒரு நாற்றுக்கு 5 rupeesக்கு சேல் பண்ணி கொண்டே இருக்கேன். அது தக்காளி, கத்திரிக்காய், இது வெண்டாய் செடி வச்சுருக்கேன். கண்டெய்னர்லும் இது சோயில்லெஸ் ஃபார்மிங் தான். இதில் சோயில் கிடையாது. இதில் பஞ்சு, கோகோ பித்தை, வெர்மி கம்போஸ்ட்டு, பின்ன மற்ற இயற்கை முறையில் உள்ள வேப்பு புண்ணாக்கு, எள்ளு பொடி அதை தான் போடும். அதனால் மட்டு மாடியில் காய்கறி வைக்கிறது நிறைய செலவு ஆகும். அதை அஃபோர்டு பண்ண முடியலன்னு சொல்லுறது தப்பு. எல்லாரும் கொஞ்சம் இதுக்கு டைம் நான் இதில் மாதிரி ட்ரஃபில் போட்டோன்னா அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி இல்லைனாலும் அது செடி நல்லா வரும். அப்புறம் ஒரு 30 minutes 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணியா போதும். காலையில் இல்லை சாயங்காலம். இப்போ வீக்கெண்டில் வந்துட்டு செடி பழைய செடி எடுத்துகிட்டு புதிய செடி போடுறதுனா ஒரு 2 hours சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணி தான் அருமையாக தோட்டம் நிற்கும். டெய்லி எவ்வளோ காய்கறி தேவை, ஒரு வீட்டில் எவ்வளோ டொமேட்டோ வேணும், ஒரு டெய்லி 2 டொமேட்டோ வேணும், 3 டொமேட்டோ தேவைப்படும். ஈஸியாக வரும். 3-4 வெண்டைக்காய் வேணும், 2-3 கத்திரிக்காய் வேணும். அது ஈஸியாக எடுக்க முடியும். எடுத்தோம்னா இயற்கை முறையில் வந்ததுன்னா அது நோய் வராது. 60% டேஸ்டியராக இருக்கும். நோய் இல்லாத இருந்ததுன்னா டாக்டருக்கு மெடிசன் செலவு பண்ணியிருந்த பணம் சேவ் ஆகும். இப்போ கீரையெல்லாம் இப்போ ஒரு 15 நாள் ஆச்சுது. இது 5 ஒரு வாரத்தில் இது எடுக்கலாம். ஒரு வாரத்தில் இவ்வளோ ஹைட்டு வரும். இது ரெடியாக எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு கீரை தான் பெஸ்ட்டு. 30 நாளில் ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இது இப்போது 15 நாள் ஆயிருக்கும். 15 நாள் ஒரு வாரத்தில் இது இப்போ ரெடி ஆகும். இவ்வளோ ஹைட்டு வரும். பாருன்னா ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டில் பண்ணோன்னா பெஸ்ட்டு கீரை தான். கீரை கட்டுக்கட்டாக எடுத்து சேல் பண்ணி கொண்டு இருந்தால் பணம் சம்பாதிக்கணும்னா அதுதான். நமக்கு எல்லா காய்கறியும் வேணும்னா எல்லாம் வைக்கலாம். இல்லை எனக்கு பணம் சம்பாதிச்சா போதும், எனக்கு மட்டு மாடி இருக்கு, சரி இங்கே ட்ரஃப் போட்டு கீரை போடுங்க. 1 square meter ஏரியாவில் 30 நாளில் 10 கட்டு கீரை எடுக்கலாம். 1 square meter ஏரியாவில் 30 நாளில் 10 கட்டு கீரை. ஒரு கட்டு கீரைக்கு 20 ரூபா, 200 ரூபா 30 நாளில் வந்துகொண்டே இருக்கும். ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் போட்டோம்னா எவ்வளோ? 2000 ரூபா. 2000 ரூபா 10 ஸ்கொயர் மீட்டர்னா 30 நாளில் கிடைக்கும். அதாவது ஒரு மாதத்தில் 2000 ரூபா கீரைன்னு மட்டும் எடுக்கலாம். இடம் இருந்ததுன்னா 10 ஸ்கொயர் மீட்டரெல்லாம் 20 ஸ்கொயர் மீட்டர் போடலாம், 30 ஸ்கொயர் மீட்டர் போடலாம். போடுனதுக்குள்ளே செலவு பார்த்தோன்னா அதை ஒரு 7 மாதத்தில் 8 மாதத்தில் அதுக்குள்ளே எவ்வளோ நான் பணம் செலவு பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே கீரையை எடுத்துருக்கும். இதுக்கு ட்ரஃபுக்கெல்லாம் 10 வருஷம் லைஃப் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வேறு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டோட்டலாக பணம் நான் 7-8 மாதத்தில் எனக்கு தெரிய கிடைக்கிற மாதிரி ஒரு வேறு பிஸ்னஸே இல்லை. ஒரு ஹோட்டல் கட்டினா, ஒரு ஸ்கூல் போட்டோன்னா, ஒரு என்ன பிஸ்னஸ், ஒரு ஃபேக்ட்ரி போட்டோன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பணம் திரும்பி எடுக்க முடியாது. இதில் எடுக்க முடியும். 7 மாதம் 8 மாதத்தில் எடுக்க முடியும். கீரை சேல் பண்ணணும், அது எல்லாருக்கும் தேவை. இதில் ஏற்ற பிரமாதமாக வந்துள்ளது இது பாருங்க. இது பொமக்ரனேட்டு, இது மாதலாம் இல்லை, நிறைய வந்து கொண்டே இருக்குது. இது 2 ரெடியாக இருக்குது. இப்போ எடுக்கிறதுக்கு நிறைய குட்டியும் வந்துருக்கு. ஓகே, எவ்வளோ வேணும் நம்மளுக்கு? டெய்லி இப்போ சாப்பிட மாட்டேன் இல்லை, ஒரு வாரத்தில் 2 3 எடுத்தால் போதும் இல்லையா? அதுதான் ஒரு ட்ரம்மில் இது 150 ஒரு 150 லிட்டர் ட்ரம்மில் வச்சுன்னா சரியாக வரும். அதில் சின்னதாக இருந்தால் அவ்வளோ வராது. அதுக்கு இவ்வளோ இடம் வேணும் அதுக்கு வேறு ஓடுறதுக்கு. பாவக்காய் நிறைய வந்து கொண்டே இருக்கு. இது
இது கொஞ்சம் செடி கொஞ்சம் பழசாயனால சின்ன இருக்க காயா கொஞ்சம் ஓல்டாச்சு செடி. இது இப்போ இது காய இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா அது செடி எடுத்துகிட்டு புதுசாக போடுறோம். நிறைய இருக்க பாவைக்காயெல்லாம் அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கசப்பு கம்மியாக இருக்கும் பாவைக்காய்க்கு. நம்மளுக்கு கடையில் வாங்கின பார்த்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ரசாயனம் போட்ட இதில் கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கம்மியாக இருக்கும். இது மரவள்ளி கிழங்கு. கிழங்குலாம் நல்லா வரும். இப்போ டைம் இருக்குது. இது காலிஃப்ளவரு. இப்போ காலிஃப்ளவர் சீசன் கிடையாது. என்னாலும் போன சீசனில் போட்டது இப்போயும் வச்சுருக்கு செடி காமிக்கிறதுக்காக. இந்த பூ வருന്നത് சீசனில் தான் பூ வரும். இப்போ வந்தாலும் சின்ன பூ தான் வரும். நார்மலாக பரங்கி கீழே தான் ஓடும். இது நம்ம நெட்டின மேலே ஓட்டிட்டு எடுத்துருக்கேன். எங்கள் இடம் இல்லை, கீழே ஓடுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நெட்டின மேலே போட்டிருக்கேன் பரங்கி. அதனால் இதை பாருங்கள், இது பெரிய காய் வந்துருக்கு இல்லையா. இது ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும். இது எலும்பிச்சம்பழம். இது முள் இல்லா எலும்பிச்சம்பழம். முள் இல்லை கிடையாது. அதனால் நமக்கு ஈஸியாக இங்கே டெரஸில் வைக்க முடியும். இது அன்னாச்சி பழம். இது சின்ன தொட்டியில் வந்திருக்கு. கருவேப்பிலை. அது எவ்வளோ கருவேப்பிலை வீட்டில் தேவை ஒரு செடியில் கிடைக்கும். ட்ரம்மில் வச்சுரு. இப்போ மல்லி இல்லைன்னா கருவேப்பிலை எல்லாம் நம்ம எடுத்துன்னா அது ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒன்னடா டிவி சொல்லலையா, இது ஓனேட் ஸ்ப்ரைட் நெவர்ட்ஸ் என்வி சொன்ன மாதிரி நம்மளோட சாம்பார் போட்டு அதில் நம்மளோட சொந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோம்னா அதுக்கு ஸ்மெல்ல ஃபஸ்ட்டில் பக்கத்து வீட்டில் போகும். அதுவோ மாதிரி ஸ்மெல் அந்த இங்கே சாம்பார் போட்டிருக்காங்க வீட்டில் பார்த்துக்க வீட்டிலேருந்து அவருக்கு தெரியும். கராமணி டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இது கராமணி காய் வந்துருக்கு. இதில் கொஞ்சம் பழசாக இருக்குது. இப்போ நிறைய காய் எடுத்தாச்சு. நீ இப்போ செடி எடுத்துகிட்டு புதிய செடி போடுறோம். இப்போ தோட்டத்தில் இதே மாதிரி சுண்டைக்காய் போட்டிருக்கு. நிறைய காய் வந்திருக்கு. இது சேனக்கிழங்கு யாம்னு சொல்லும், எலஃபென்ட் ஃபுட். அதுவெல்லாம் ட்ரம்மில் சின்ன தொட்டியில் வந்திருக்குது. அது நல்லா அழகாக இருக்குது. ஏதாவது 35-40 வெரைட்டி வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு என்னுடைய 800 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் 800 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஒரு 40 வெரைட்டி காய்கறி ஃப்ரூட்ஸு செடிகளை வச்சுருக்கிறது இப்போ காமிச்சிருக்கு. அதனால் ஒரு சின்ன வீட்டில் கண்டிப்பாக ஒரு 10 விதமான காய்கறி வைக்கணும்னா ஈஸியாக வைக்க முடியும். 40 வெரைட்டி நான் காமிக்கிறதுக்காக இது டீச்சிங் எல்லாருக்கும் பசங்களுக்கும் விசிட்டிங் நிறைய மக்கள் இங்கே வந்து பார்த்து கொண்டே இருக்க அவருக்காக காமிக்கிறதுக்காக நிறைய வெரைட்டி நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை டெய்லி. அதனால் டெய்லி தேவைப்படுന്ന ஒரு 10 வெரைட்டி வெண்டைக்காய், பாவைக்காய், இது கத்திரிக்காய், பச்சை மிளகாய், டொமாட்டோ, கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி, புதினா, இதே மாதிரி டெய்லி தேவைப்படுறதை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக செலவாகும், கம்மியாக இடம் போதும். அது எல்லா மக்களும் இதே மாதிரி வைக்கணும்னு எனக்கு ஆசை.